இப்போ நான் வந்து க்ரீன் சில்லி போட போகிறேன், க்ரீன் சிக்கன் சில்லி. அதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒரு 6, இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்புக்காக எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்ருக்கேன். அது கூடவே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப நல்லா நெய்ஸாக ஓட்டி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான்வெஜ் எடுத்துட்டேன். நல்லா குட்டி குட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன், அப்போ சீக்கிரமாக வேகும்ன்ட்டு. இப்போ அது கூட பெப்பர் நானே கையில் இடித்து பெப்பர் கொடுக்குறேன். பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாத்தூள் கலருக்கு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பிணைஞ்சு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. அது கூடயே கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அரைச்சதை வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம்ல, அது ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு விட்டுட்டேன். இப்போ அது கூட கொஞ்சமாக எக் ஒயிட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் போட்டால் கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும், அதுக்காக தான் எக் ஒயிட் யூஸ் பண்ணுறது. எக் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ க்ரீன் சில்லிக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும், இன்னும் கடைசியாக எப்பயுமே பவுடர்ஸ் ஆட் பண்ணாதான் அப்போ அது வந்து கொஞ்சம் இதாக கிடைக்கும். அதனால திரும்ப ஆட் பண்ணிவிட்டு மொறுமொறுப்பு கிடைக்கும். கடைசியாக சில்லி பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது சரி, நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கலர்னதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணி பொரிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும், மொறுமொறுப்பு. இப்போ இதை நம்ம எண்ணெய் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்து காமிக்கிறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இப்போ பெப்பர் தூவிட்டு இருக்கேன். சைடில் வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். லெமன் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் புளிப்பு சாப்பிட்றவங்க லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். நல்லா ஜூஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.